இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமா இந்த வீடியோவை பதிவு பண்ணேன். தாமிரபரணி தாமிரபரணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் கூட என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, என்னடா இவர் எப்ப பார்த்தாலும் தாமிரபரணி தாமிரபரணின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். வீடியோ கூட இவர் அதை பத்தி தான் பேச போறாருன்னு சொல்லி தள்ளி கூட விட்டுருப்பீங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, நன்றி மறப்பது நன்றென்றுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது தாமிரபரணியிலேருந்து 59 கோடி ரூபாய் திட்டம் அது வீணான திட்டம் அப்படிங்கிறத நான் முதல்ல குரல் எழுப்பும்போது எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தது யாருன்னா வாசகர்களான நீங்கள் தான். நீங்க கொடுத்த ஆதரவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கதவையும் தட்டி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வழக்கு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்குது. நிச்சயம் நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கு. இது மட்டும் இல்லாம, உலக வரலாற்றிலே அதாவது நம்ம தாமிரபரணி வரலாற்றிலே முதலாக சட்டமன்றத்தில இந்த பேச்சு வந்துருந்துச்சு. நம்மளுடைய முனைவர் அம்மா சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில நம்ம தாமிரபரணிய பத்தி பேசினாங்க. அந்த பேச்சை நீங்களே கேளுங்க. சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு. வேற எந்த ஆறுமே எல்லா வெளியில தான் நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறுல டன் டன்னா குப்பை, இந்த நொய்யல் ஆறுலயும் டன் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்ப கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்டு வந்திருக்குன்னாங்க. அதை கிளீன் அப் பண்ண போறான்னு சொன்னாங்க. கிளீன் அப் பண்றதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க? நடைமேடை அமைக்கப்படும், இல்ல வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்க கிளீன் அப் பண்ணாம தாமிரபரணி யார சுத்தம் பண்ணாம அது சாக்கடையா இருக்கும்போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் உட்கார மாட்டாங்க. அதனால அந்த முதல்ல அதை நம்ம சரிப்படுத்தணும். அதே போல தாமிரபரணி ஆறுக்கு கிளீன் அப்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையா இருந்தா முதல்ல அதை நம்ம செய்யணும். அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும். மிக்க நன்றி அம்மா. உங்க பேச்சு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது. உண்மையிலே தாமிரபரணி கரையை நேசிக்கக்கூடிய, தாமிரபரணி தண்ணீரை குடிக்கக்கூடிய 5 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் உங்களுக்கு எப்போதுமே நன்றி கடன் பட்டிருப்போம். நீங்க தொடர்ந்து தாமிரபரணியை பற்றி நிறைய பேசணும், தாமிரபரணி திட்டங்களை பற்றி பேசணும். இன்னும் நம்மளுடைய வைப்பாறு அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான செண்பகவழி அணைக்கட்டு ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனையை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தரும், தாமிரபரணிக்காக ஆதரவு தரும் வாசகர்களான உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்று சுவடுகள்.